உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது செருப்பு வீச்சு. போன செப்டம்பர் 16 அன்னைக்கு பல நூற்றாண்டுகளா புகழ்பெற்ற ஜவாரி விஷ்ணு கோவில்ல பொது வழிபாட்டுக்கு அனுமதி கேட்டு தாக்கல் பண்ண வழக்குல ஜட்ஜ் கவாய் அதுக்கு அனுமதி அளிக்க முடியாதுன்னு, முடிஞ்சா உங்க கடவுள் விஷ்ணு பெருமாள் கிட்டே கேளுங்க, அவர் ஏதாச்சும் பண்றாரான்னு பாப்போம்னு சொல்லி அந்த வழக்க முடிச்சு வச்சிருந்தாரு. நாட்டோட பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு நீதிபதியே இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறது நாடெங்கும் இருக்கிற இந்துக்களோட மனதை புண்படுத்துறதா சர்ச்சை கிளம்பி சோசியல் மீடியா பக்கங்கள்ல நீதிபதி கவாய எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. நம்ம சேனல்ல கூட இத பத்தி நம்மளோட கருத்தை பதிவு செஞ்சிருந்தோம். இது ஒரு பக்கம் இருக்க, அக்டோபர் 6ஆம் தேதி ராகேஷ் கிஷோர்ங்கிற ஒரு லாயர் இந்த விஷயத்தினால கடுப்பாகி கோர்ட்ல வச்சே நீதிபதி மேல செருப்பு வீசி இருக்காரு. இதனால அவரோட லாயர் லைசன்ஸ பார் கவுன்சில் கேன்சல் பண்ணிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இந்த விஷயம் நடந்தது தெரிஞ்சு நம்ம பிரதமர் மோடி உடனடியா அந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிச்சதோட மட்டும் இல்லாம அந்த சிச்சுவேஷன்ல பொறுமையா இருந்த ஜட்ஜ் கவாய்க்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு. சட்டத்தை யாரும் கையில எடுக்க கூடாதுன்னு சொல்ற லாயரே சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டது யாராலையும் ஏத்துக்க முடியாது. அவர் சொன்னது மேல அதிருப்தி இருந்தா கேஸ் போட்டு பேசியிருக்கலாமே தவிர இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. இத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.